ஜனவரி 7ஆம் தேதியுடைய முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று தான் இந்த ஆசாத் ஹிந்து வானொலி தொடங்கப்பட்ட நாள் தான் இந்த ஜனவரி 7. 1942 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் தொடங்கப்பட்டது தான் இந்த ஆசாத் ஹிந்து வானொலி நிலையம். இதை தமிழில் பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர வானொலி அப்படின்னு அழைக்கப்படும். இது தொடங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஊக்குவிக்கிறதுக்காக இது தொடங்கியிருப்பார். இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா நாசி ஜெர்மனியில் உள்ள பெர்னிலிசிஸ் அப்படின்ற இடத்துல தொடங்கியிருப்பார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுதந்திர இந்திய மையம் அப்படின்ற ஒன்று நிறுவியிருப்பார். அந்த மையத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த வானொலி அமைப்பு செயல்படும். கரெக்டாக 7 ஜனவரி 1942 ஒளிபரப்பாகும். இந்த வானொலி அமைப்பு ஜெர்மனியருடைய நிதி உதவியால் என்னென்னா அமைக்கப்படும். இது ஒரு குறுகிய அலைநிலையம்தான். இந்த நிலையம் பார்த்திங்கன்னா அங்கே தென்கிழக்கு ஆசியாவில் நடந்த போரை தொடர்ந்து அதன் தலைமையகத்தை எங்கே மாற்றுறாருன்னா மியான்மருக்கு மாற்றுறாரு. மியான்மரில் உள்ள ரங்கூன், பின்னர் சிங்கப்பூருக்கும் மாற்றுவார். இந்த வானொலி நிகழ்ச்சியுடைய ஆரம்ப ஒளிபரப்பு எப்போ ஒளிபரப்பானாலுமே முகலாய பேரரசரான பகதூர் ஜா சாப்பருடைய உரையோடு தான் முதல்ல இந்த எஃப்எம் ஆனது தொடங்கப்படும். எப்போ ஆரம்பித்தாலுமே இவருடைய உரை தான் கேட்கப்படும். டெல்லியை நோக்கி செல் அப்படின்ற போராட்டத்தப்போ பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் இந்த ரேடியோவில் உரையாட்டியிருப்பார். இந்தியாவின் தந்தையாகிய மகாத்மா காந்தியே அப்படின்னு ஆரம்பித்து உரையாட்டியிருப்பார். இந்த ரேடியோ அமைப்பு பார்த்திங்கன்னா 1945 ஜூன் வரை மட்டுமே செயல்பட்டிருக்கும். அடுத்து பாருங்கள், இந்தியாவுடைய வானொலி நிலையம் அப்படின்றத ஒரு பார்வையை பார்க்கலாம். முதல் இந்தியாவில் 1922 தான் வானொலி அமைப்பு அப்படின்றதே அமைக்கப்படுது. முதல் வானொலி நிலையம் 1923 மும்பையில் தொடங்கப்படுது. மும்பையில் தொடங்கப்பட்ட வானொலி நிலையமானது 1927 ஜூலை 23 தான் முதல்ல ஒளிபரப்பு பொதுமக்களுக்காக செய்யப்படுது. இந்த முதல்ல ஒளிபரப்பானதை தேசிய வானொலி தினமாக நம்ம கொண்டாடுறோம், ஜூலை 23. அடுத்து பாருங்கள், அகில இந்திய வானொலி, அதாவது இந்திய அரசால் பார்த்திங்கன்னா இந்த அகில இந்திய வானொலி அப்படின்ற அமைப்பு உருவாக்கப்படுது. 8 ஜூன் 1936 தொடங்கப்படுது. ஆல் இந்திய ரேடியோ ஏர் அப்படின்ற ஷார்ட் ஃபார்மில் அழைக்கப்படுவாங்க. அரசாங்கம் இந்த வானொலி அமைப்பு மொத்தமாக எடுத்துக்கிறது. 1956 ஆகாஷ்வாணி என்ற பெயரில் மாற்றம் செய்யுது. இந்த அகில இந்திய வானொலி சேவையானது பார்த்திங்கன்னா 1957 ஒரு சேவையை கொடுக்குறது. விவித்திர பாரதி அப்படின்ற பெயரில் ஒரு சேவையும், 1967 ஒரு சேவையை கொடுக்குறது. யுவவாணி அப்படின்ற சேவையும் கொடுக்குது. 1977 பண்பலை ஒளிபரப்பு அப்படின்ற பெயர்லையும் இந்த ஆல் இந்திய வானொலி அமைப்பு சேவையை வழங்குது. ரகசிய வானொலி நிலையம்னு 1942 உஷா மேத்தா அவர்கள் அமைச்சிருப்பாங்க. 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கான போராட்டம் நடக்கும். அதோடைய மும்பை மாநாட்டில் இந்த உஷா மேத்தாவும் கலந்துக்கிடுவாங்க. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் மும்பையில் பார்த்திங்கன்னா இந்த உஷா மேத்தா ரகசிய வானொலி அமைப்பு உருவாக்குவாங்க. இந்த அமைப்பு எப்போ செயல்படும்னா 1942 ஆகஸ்ட் 14 செயல்பட ஆரம்பிச்சிடும். இதோடைய இடத்த பார்த்திங்கன்னா அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மும்பை, பூனே அப்படின்னு அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னா ஆங்கிலேய காவலர்கள்ட்ட மாட்டினா அதை கைது செய்யப்படுவாங்க. அந்த காரணத்துக்காக இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சுமார் ஒரு 6 மாத காலங்கள் செயல்படும். அதுக்கு பின்பு ஆங்கிலேய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்படுவாங்க இந்த உஷா மேத்தா.